ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும், அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடை எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 5 பல்லு பூண்டை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மெலிசா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் மஷ்ரூம் ஒரு 200 கிராம் மஷ்ரூமை நல்லா மெலிசா இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். மஷ்ரூம்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியே நல்லா ட்ரை ஆகி வரணும். வேற ஒண்ணுமே இல்லை இதுல. அவ்வளவுதான். ஆனா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க கோகனட் தேங்காய் மசாலாவையும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காயில கொஞ்சமா ஈரப்பதம் போன உடனே கேஸை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப அருமையான ரெசிபி இது. காரக்குழம்பு, தயிர் சாதம், சாம்பார் சாப்பாடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.